நம்ம ஃபர்ஸ்ட் தக்லீஃப் அப்துல் கலாம் அவர்களை பத்தி தான் பார்க்க போறோம். அவருங்கடா வேர்ல்டு லீடர்ஸ்ல வந்தாரு நீங்க கேட்டீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கே புரியும் எந்த அளவுக்கு இந்தியா கஷ்டப்பட்டு நியூக்ளியர் பவர் அடைஞ்சிருக்குன்னு உங்களுக்கு தெரியணும்னா இப்போ நம்ம பார்க்க போற விஷயத்தை நீங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரிய வந்துடும். ஒரு நாடு இன்னொரு நாட்டோட கட்டுப்பாட்டில் இல்லாம தனித்தே முடிவெடுத்து தனித்தே செயல்படுற நாடுன்னு சொல்லி ஒரு லிஸ்ட் எடுத்தோம்னா விரலுட்டு என்ற அளவுக்கு தான் நாடுகள் இப்போ இருக்குது. அதுல நம்மளும் ஒரு நாடான்னு உங்களுக்கு தெரியணும்னா இந்த தக்லீஃபை முழுசா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும். 1948 ஹோமி பாபாங்கிற இந்தியாவை சேர்ந்த நியூக்ளியர் பிசிஸ்ட் இந்தியா ஒரு நியூக்ளியர் பவர் நாடா மாறணும்னு சொல்லி ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறாரு. இந்திய கவர்மெண்ட்டுக்கு அழுத்தம் கொடுக்கிறாரு. இவர் தான் இந்திய நியூக்ளியர் பவரா மாறணும்னு சொல்லி தொடக்க புள்ளி வச்சதும் ஹோமி பாபா இவர் தான். இவர் நியூக்ளியர் பவர் பாம்பிங்ல மட்டும் சொல்லல, எனர்ஜிக்காக இந்தியா பெட்ரோலுக்காகவும் நிலக்கரிக்காகவும் மிச்ச நாடுகளை நம்பியே இருக்கக்கூடாது, நியூக்ளியர் பவர்ல தற்சார்பு அடைஞ்சு ஒரு தற்சார்பு நாடா தனித்துவமா இந்தியா இருக்கணும்னு இவர் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தாரு. ஹோமி பாபா அவரோட நியூக்ளியர் பவர் ஆராய்ச்சிகளை பேக்ரவுண்ட்ல நடத்திக்கிட்டே இருக்க கிட்டத்தட்ட நம்ம நியூக்ளியர் பவர் அடைய போறோங்கிற நிலைமையில 1966 சோவியத் யூனியன் ரஷ்யாவுக்கு போன லால் பகதூர் சாஸ்திரி மர்ம முறையில இறந்து போறாரு. அவங்க சொன்ன ரீசன் ஹார்ட் அட்டாக். இந்த சம்பவத்தை நீங்க எதிர்ச்சியா நடந்ததுன்னு சொல்லி எடுத்துக்கணும். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சுக்கிறல்ல நீ. இதை தொடர்ந்து 13 நாள்ல சுவிட்சர்லாந்து போன ஹோமி பாபா பிளைன் கிராஷ்ல அவரும் இறந்துறாரு. கை கிட்ட வந்து நியூக்ளியர் பவர் கையை விட்டு போயிருச்சு. இந்த சம்பவத்தை நீங்க ஒரு எதிர்ச்சியான சம்பவமா தான் எடுத்துக்கணும். என்னங்க இந்த ஈன சூரத்துல முழங்குறதெல்லாம் இந்த ஈத்தர் நாய்கிட்ட வச்சுக்க. இதுக்கப்புறம் குல்ஜார் நந்தா பிரைம் மினிஸ்டர் ஆகிறாரு. கொஞ்ச நாள்லயே திரும்ப இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டர் ஆயிடுறாங்க. இந்திரா காந்தியும் நியூக்ளியர் பவருக்கு கிரீன் சிக்னல் காமிக்கிறாங்க. திரும்ப ரிசர்ச் ஆரம்பிக்குது.